Today we all plan to watch Kohli movie at PSS Theatre. ஸோ நாங்கள் கிளம்பி மூவி பார்க்க பைக்கில் போனோம். போகிற வழியில் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அப்போது சன்லைட் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இப்படி வீடியோ எடுத்துகிட்டே நாங்கள் தேட்டருக்கு ரீச்சும் ஆகிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு ஷோ டைம் வேறு 6:50 தான். பட் we reach early at 6:30 itself. ஸோ while waiting time I took some random clips. அதை தான் வீடியோ காமிச்சிட்ருக்கேன். அண்ட் தென் பைக்கில் வர வழியில் என்னோட அக்கா பையன் வேற தூங்கிட்டான். அவனை எழுப்பி சுற்றி காட்டலான்னு வி ட்ரை டு வேக் ஹிம், பட் நோ யூஸ். அவன் எந்திக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவனே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதும் எங்களுக்கு ஷோ டைமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக என்னோட அக்கா பையனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தேட்டருக்கு வருது. ஸோ உள்ளே போனதும் அடடா இது என்ன இடம் அப்படின்னு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸில் பார்த்தான். அப்புறம் அவனுக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னே தெரியலங்க. மேலே மேலே சுற்றி சுற்றி பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். அதை பார்க்க எங்களுக்கு ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரி இப்படி ஹாப்பியாக எல்லா ஃபன்னும் முடிச்சுட்டு நாங்கள் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு ப்ளேஸை பார்த்து உட்கார போயிட்டோம். பட் மூவி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ என்னோடய அக்கா பையனை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க. அண்ட் அவனுக்கு வேறு இன்னும் குஜால்ஸு ஒரே சிரிச்சுட்டே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கான். சுற்றி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவும் லைட்ஸாகவும் இருக்கா. அது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க எல்லோரும் பாப்கார்ன் கோக்கு இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததும் என் டேட் மடியில் அவங்க பேரன் பேத்தியை உட்கார வச்சு மூவி பார்க்க எப்படி ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்களேன். செம்ம க்யூட்டாக இருக்கும். சரி எனிவே அப்புறம் மூவியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மூவி ஸ்டார்ட் ஆகும்போது டைட்டில் கார்டில் ரஜினி சாருக்கு 15 இயர்ஸ் இன் சினிமா அப்படிங்கிறத டைட்டில் கார்டில் போட்டாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரஜினி சாரோட என்ட்ரி, சோபின் சார், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் சார் அண்ட் நாகார்ஜுன் இவங்க எல்லாரோட கேரக்டரை காமிச்சாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரெண்டிங்கான மோனிகா சாங் வித் பூஜா டான்ஸு சூப்பர் வைப்பு. அதில் என்னோட அக்கா பொண்ணுமே சாங்குக்கு டான்ஸ்லாம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டா. அண்ட் தென் பிக் ட்விஸ்ட்டில் பிரேக்கும் விட்டுறாங்க. பிரேக் டைமில் நாங்கள் அகெயின் பாப்கார்னு, மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமு, கேரமல் பாப்கார்னு அண்ட் என்னோடய டேடுக்கு காஃபியும் வாங்கிட்டு வந்ததும் மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வாஸ் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் தான். அண்ட் ஆல்சோ ரஜினி சார் 90s மூவியில் இருந்த மாதிரிலாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அப்புறம் உபேந்திர சாரோட இன்ட்ரோ காட்டுவாங்க. அண்ட் ரக்ஷிதா ஹீரோயினோட ஃபைட் சீன்லாம் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. ஊடையில் என்னோட பாப்பாவுக்கு தூக்கம் வர வந்துட்டு ஸோ என் டேட் மேலே சாஞ்சு படுத்துகிட்டே மூவி பார்த்துட்ருக்கா. இது பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. சரி லாஸ்ட் சீனில் தான் அமீர்கான் சாரோட இன்ட்ரோவை காமிச்சு அதோட மூவியும் முடிச்சிடறாங்க. எனிவே எங்களுக்கு மூவி பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்மையாக கொண்டு போனாங்க. ஸோ வி லவ் இட். அண்ட் இப்போது மூவி முடிஞ்சதும் வெளியில் வந்து வீட்டுக்கு போக பைக் எடுக்க வந்துட்டோம். எனிவே டுடே வி என்ஜாய் இட் லாட். ஸோ see you in the next vlog. Bye bye.